ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல என்ன பார்க்க போறோம்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் சிட்டி திருச்சி. ஸோ பார்த்தீங்கன்னா எல்எல்பி படிக்க போறீங்க, அதாவது பிஏ எல்எல்பி படிக்க போறீங்க, லா படிக்க போறீங்கன்னா ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, லாவில் என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, அண்ட் அதுக்கு என்ன மாதிரி ஃபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க, இங்கே கோச்சிங் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, அண்ட் நாங்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, அண்ட் முக்கியமாக நம்மளோட கல்வி தமிழா சோல்ஜர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம இன்னைக்கு இந்த ஒரு வீடியோல டீட்டெயிலாகவும் ஷார்ட்டாகவும் பார்க்க போறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டைமுக்கு சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல பெல் ஆல் நினைச்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். ஓகே, இந்த காலேஜ் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது NH45, அதாவது நேஷனல் ஹைவே 45, சென்னை திருச்சி ட்ரங்க் ரோடு, சமயபுரம் டோல் பிளேஸா, இங்கே தான் காலேஜ் லொக்கேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காலேஜ் யாருக்கெல்லாம் செயல்படுது கேட்டிங்கன்னா இது யாருக்குலையுமே செயல்படாது. இது பார்த்தீங்கன்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பிரைவேட் யூனிவர்சிட்டி, தனியார் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாவில் 3 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ 5 இயர்ஸ் கோர்ஸ் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம 12th முடிச்சுட்டு படிக்கிற மாதிரி 5 இயர்ஸ் கோர்ஸ் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. என்னென்ன அப்படின்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா BA LLB, இன்னொன்று பார்த்தீங்கன்னா BBA LLB, இன்னொன்று பார்த்தீங்கன்னா BCom LLB. ஸோ 3 கோர்ஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் சிட்டி பெரம்பலூர்லையுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக லா உமன்ஸ் காலேஜ் வச்சிருக்காங்க. ஸோ அங்கேயுமே BA LLB, BBA, BCom 3 கோர்சஸ்மே அவைலபிள் வச்சிருக்காங்க. ஓகே, இந்த கோர்சஸ்க்கு என்ன மாதிரி ஃபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க, ஸோ எப்படி அட்மிஷன் போடுறது, எப்படி அப்ளிகேஷன் போடுறது, நேரில் வர மாதிரி இருந்தால் யாரை போய் பார்க்குறது, இல்லை நான் வெளியூரில் இருக்கேன், இல்லை ஆன்லைன்லேயே போடுற மாதிரி தான் என்ன ப்ரொசீஜர்ஸ், ஸோ என்ன மாதிரி ஃபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் காலேஜோட அஃபிஷியல் நம்பர் வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்க்ரீனில் மேலே கொடுத்துருக்கேன், நீங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. வாங்க நம்ம மற்ற விஷயங்கள் பார்த்துடலாம். ஓகே, லாக்கு எவ்வளவோ காலேஜஸ் இருக்கு, பட் நம்ம ஏன் தனலட்சுமி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். ஸோ நீங்கள் மற்ற காலேஜஸில் லா படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வெறும் BA LLB, BBA LLB, BCom LLB, ஸோ இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனர்ஸ் அப்படின்னு ப்ரொவைட் பண்ணுறதுனால இது உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ ஆனர்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த LLB பக்கத்தில் ஆனர்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா அது கௌரவ பட்டம் சொல்லுவாங்க. இது உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக இன்டெப்த்தாக சொல்லி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மற்ற கோர்சஸ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வெறும் LLBன்றது BA LLB அப்படின்றது உங்களுக்கு நார்மலாக இருக்கும். அதுவே இந்த மாதிரி ஆனர்ஸ் அப்படி வர்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டெப்த்தாக நல்லா ஆழமாக சொல்லிக் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுப்பாங்க எல்லாமே. ஓகேங்களா? மற்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தேரிக்கிட்டே இருக்கும், பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஸோ நீங்கள் லா ப்ராக்டிக்கலாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் இங்கே சூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே எல்லாமே சீட்ஸ் கம்மியான சீட்ஸ் தான் வச்சிருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருந்தேன். ஓகே, இந்த காலேஜஸில் உங்களுக்கு இங்கே படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அதை நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஸோ உண்மையாகவே நல்லா ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுக்குறாங்க, நல்லா உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் உங்களுக்கு இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக்குமே ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். எஸ், மென்டலி அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்றது எல்லாமே தெரியுது. ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகே, சிலபஸ்லாம் எப்படி இருக்கு லாக்கு? இப்போதைக்கு எங்களுக்கு 2 லா பேப்பர்ஸ் இருக்கு. ஒன்று இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், அப்புறம் இது என்னது லீகல் ரிசர்ச். இது 2 தான் இருக்கு. மற்றபடி நாங்கள் இப்போதைக்கு பேசிக்ஸ் தான் படிச்சுட்டு இருக்கோம். ஓகே, ப்ராக்டிகலா சொல்லி தராங்களா LLBக்கு எப்படி பேசணும் அந்த மாதிரி? ஆமாம் சார், இப்போதான் எங்களுக்கு ப்ரெசன்டேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ எப்படி சொல்றதுன்னா, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கும் போது நிறைய பேர் பதட்டப்படுவாங்க, நர்வஸ்னஸ் இருக்கும். பட் இந்த டைம்ல யாருக்குமே அப்படி கிடையாது. இப்போ ஸ்டாஃப்ஸ் என்ன சொல்லுவாங்க, இன்கேஸ் நம்ம ஒரு டாபிக் எடுத்து அதை நம்ம தப்பா கன்வே பண்ணிட்டோம்னா ஸ்டாஃப்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஏதாச்சும் ஒரு வேர்ட் தப்பானாலுமே ஃபுல் டாபிக்கும் தப்பான மாதிரி ஆகிடும். ஸோ எப்படி பண்றது அப்படின்ற ஒரு பதட்டத்திலே பண்ணாலுமே ஸ்டாஃப்ஸ் நாங்கள் பண்ணி முடிக்கிற வரைக்குமே இன்டர்ஃபியர் பண்ணவே மாட்டாங்க. ஸோ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுவாங்க. நாங்கள் இன்கேஸ் நாங்கள் ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு பண்ணாலுமே அதை பர்ஃபெக்டாக நோட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக சேஞ்ச் பண்ணிக்க சொல்லுவாங்க. அப்புறம் நீ அதை அப்படியே விட்டுறாம நீ நெக்ஸ்ட் ஸ்டார் திரும்ப நீ இந்த ரெப்ரசன்டேஷனை பண்ண, பட் இந்த ஃபால்ட் இல்லாமல் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசான்ஸ் கொடுக்குறாங்க எங்களுக்கு. ஓகே, இப்போ இந்த காலேஜ்ல LLBக்கு நம்ம ஜூனியர்ஸ் ரெக்கமெண்டேஷன் பண்ணலாமா? பண்ணலாம் சார், டெஃபினட்டாக பண்ணலாம். ஓகே, இந்த காலேஜுக்கு பிளேஸ்மெண்ட், டீச்சிங், கல்ச்சுரல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது 5 ஸ்டார் ரேட்டிங் எவ்வளவு தரலாம்? 5 ஸ்டாருக்கு 4 ஸ்டார்ஸ் தரலாம். 4 ஸ்டார்ஸ் தரலாம். Reasons to choose Dhanalakshmi Srinivasan University. All departments give more hands-on knowledge than just bookish education. It has a healthy and clean environment with one of the largest campuses in the whole country. Dhanalakshmi Srinivasan University.
Regular personalized coaching amid academic discussion through a renowned tutorial system. Apart from education, you will get trained in various activities. So when you come out of the university, you will be multi-talented. Dhanalakshmi Srinivasan University.